தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. அம்பானி, அதானி போன்ற பெரிய தொழிலதிபர்களுக்கு பிரதமர் மோடி சலுகைகளை அள்ளி வழங்குகிறார். விவசாயிகளை, ஏழைகளை, வேலையில்லா இளைஞர்களை மோடி கண்டுகொள்வதில்லை என ராகுல் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தார். தெலங்கானாவில் நடந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசும்போது ராகுலுக்கு பதிலடி கொடுத்தார். கடந்த 5 ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சியின் இளவரசர் ஒரே முழக்கத்தை முழங்கிக் கொண்டிருந்தார். அதற்கு முன் ரஃபேல் போர் விமானம் வாங்கியதில் ஊழல் நடந்தது என்றார். அது கை கொடுக்காமல் போனதும் புதிய கோஷம் போட துவங்கினார். தொழிலதிபர்களுக்கு சாதகமாக மோடி செயல்படுகிறார் என்றார். படிப்படியாக அதை 2ஆக குறைத்து கொண்டார். அம்பானி, அதானி, அம்பானி, அதானி என சொல்லத் தொடங்கினார். ஆனால் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு அம்பானி, அதானியை திட்டுவதையும் நிறுத்தி கொண்டார். தெலங்கானா மண்ணில் நின்று இன்று நான் கேட்கிறேன், அம்பானி, அதானியிடம் இருந்து எவ்வளவு பணம் வாங்கினீர்கள்? என் கேள்விக்கு காங்கிரஸ் இளவரசர் பதில் சொல்லியாக வேண்டும். அம்பானி, அதானியை பற்றி வசைபாடுவதை ஒரே இரவில் நிறுத்தி கொண்டது ஏன்? ஏதோ தவறு நடந்திருக்கிறது. அவர்களுடன் ஏதாவது டீல் வைத்துக் கொண்டீர்களா என மோடி ஆவேசமாக கேட்டார். 5 साल से एक ही माला जपते थे, 5 उद्योगपति, 5 उद्योगपति, 5 उद्योगपति। फिर धीरे धीरे कहने लगे अंबानी अडानी, अंबानी अडानी, अंबानी अडानी। 5 साल से। लेकिन जब से चुनाव घोषित हुआ है, इन्होंने अंबानी अडानी को गाली देना बंद कर दिया। मैं आज तेलंगाना की धरती से पूछना चाहता हूं, जरा ये साझाद घोषित करें कि इस चुनाव में ये अंबानी अडानी से कितना माल उठाया है, काले धन के कितने बोरे भर करके रुपये मारे हैं, क्या टेम्पो भर करके नोटे कांग्रेस के लिए पहुंची है? क्या सौदा हुआ है? आपने रातों रात अंबानी, अडानी इनको गाली देना बंद कर दिया। जरूर दाल में कुछ काला है। 5 साल तक अंबानी, अडानी को गाली दी और रातों रात गालियां बंद हो गई। मतलब कोई न कोई चोरी का माल टेम्पो भर भर करके आपने पाया है। ये जवाब देना पड़ेगा देश को। அம்பானி, அதானியிடம் எவ்வளவு பணம் வாங்கினீர்கள் என தெலங்கானாவில் நின்று ராகுலை பார்த்து பிரதமர் மோடி கேட்டதற்கு ஒரு காரணம் உண்டு. தெலங்கானாவில் நடப்பது காங்கிரஸ் ஆட்சி. சமீபத்தில் அதானி குழுமத்துடன் பல்வேறு ஒப்பந்தங்களில் தெலங்கானா அரசு கையெழுத்திட்டது. அதன் மூலம் தெலங்கானாவில் அதானி குழுமம் செய்யப்போகும் முதலீடுகளின் மதிப்பு 12,400 கோடி ரூபாய் என்பது குறிப்பிடத்தக்கது.